பீகார் தேர்தல் முடிவுகளுடைய தாக்கம் குறித்து பேச முடியும். ஒன்று, அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தேசிய அரசியல் அது என்ன மாதிரி எதிரொலிக்கும் அப்படிங்கிறது. இரண்டாவது, மற்ற மாநிலங்களில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் அது ஏற்படுத்தக்கூடிய இந்த முடிவுகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அந்த மாநிலத்தில் என்ன தாக்கம் ஏற்படும்? அந்த மாநிலத்தினுடைய தாக்கம் பொறுத்தவரையில 89, 79 அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. 80 சீட்ல ஜேடியுவும் 90 சீட்ஸ்ல பிஜேபி, ஒரு 4-5 சீட்டு முன்ன பின்ன வரலாம். ஸோ அப்போ யார் முதலமைச்சர் அப்படிங்கிறது முதல்ல அவங்க உட்காந்து முடிவு பண்ணும். மீண்டும் நிதிஷ்குமார் அவர்களுக்கு கொடுக்கப்படுமா, இல்லை நிதிஷ் கட்சிக்கு ஜேடியுக்கு கொடுக்கப்படுமா, இல்லை அவங்களுடைய சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் படி யார் அதிக எண்ணிக்கையில் சீட்டு ஜெயிச்சிருக்காங்களோ அந்த 101, 101ல் யாருக்கு அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கோ அந்த கட்சிக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணுமா அப்படிங்கிறத உட்காந்து முடிவு பண்ணுவாங்க. இப்போ சொல்லப்போனால் நிதிஷ்குமார் அவர்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். 43லேருந்து 90 கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ அவர் அண்டர்ஸ்டாண்டிங் படி போனோம்னா பிஜேபிக்கு அதை விட்டு கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு சிராக் பாஸ்வான் எதுவும் கேட்க மாட்டாரா? இல்ல, சிராக் பாஸ்வான் அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க பிஜேபிக்கு நீங்க சீஃப் மினிஸ்டர்ஷிப் வந்துச்சுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஜேடியூல இருந்து வேற ஒருத்தர் தான் துணை முதலமைச்சர் வருவதற்கான வாய்ப்பு. ஆமா, நிச்சயமா நிதிஷ்குமார் இருக்க மாட்டாரா? அப்ப 2 துணை முதலமைச்சர் ஆகலாம். இல்ல சிராக் பாஸ்வான் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நல்ல பொறுப்பு. ஏன்னா சிராக் பாஸ்வான் அங்க டெல்லியை விட்டுட்டு இங்க வருவாருன்னு நான் நினைக்கல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்க மாநிலங்களில் என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பெருமளவில் இதுல பிரச்சனை இல்லாம இதை சுமூகமா கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரியா இருக்கும்போது இதை குலைக்கும் விதமாக என்டிஏ பெருமளவில் அதை பண்ண மாட்டாங்க. நிதிஷ்குமாரும் ஓரளவுக்கு ஒத்துப்பாரு எப்படிங்கிறத பார்த்துட்டு வேற எங்கேயாவது டெல்லியில அவங்களுக்கு வேற ஏதாவது விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா பிஜேபியும் நிதிஷ்குமாரும் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு ஃபர்ஸ்ட் 1 or 2 years நான் இருக்கிறேங்கிற மாதிரி ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் நடக்கும். ஏதோ ஒரு அது வெளிப்படையா பீகார் இதுல நடந்த மாதிரி, மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக மாட்டார். நிதிஷ்குமார் டெபுட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்கல. அது நிச்சயமா நடக்காது. அவரோட கட்சியை சார்ந்தவங்க யாராவது டெபுட்டியா இருப்பாங்க. பட் நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வெஸ்ட் பெங்கால், அசாம் எலெக்ஷனுக்கு போறதுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். அசாம்ல ஏற்கனவே ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து 7 கட்சி ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிருக்காங்க. முந்தினேத்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் டேக்கிள் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். அடுத்து அவங்களுடைய டார்கெட் வெஸ்ட் பெங்காலா இருக்கும். அப்புறம் கேரளா, தமிழ்நாடு, இப்படிதான். ஏன்னா தமிழ்நாட்டுல அவங்க ஒரு ஜூனியர் பார்ட்னரா தான் ஏடிஎம்கேவோட இருக்காங்க. அவங்க ஒரு பைவிட்டல் ஃபோர்ஸா அவங்க சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்படின்லாம் யாரும் கிடையாது. ஏடிஎம்கேவோட சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அவங்களோட பார்கெனிங் பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். அவங்க கொஞ்சம் பார்கெனிங் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க அதிமுக கிட்ட சீட்ஸு. ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருந்தா அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. பட் வெற்றி பெறும்போது அவங்க வழக்கமா கேட்கக்கூடிய எண்ணிக்கையை விட 2021 விட அதிகமா அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கான விஷயங்கள். ஸோ அப்போ இந்தியா கூட்டணியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? ஏன்னா அடுத்து வர்ற தேர்தலில் அஸ்ஸாம், கேரளா இந்த 2மே காங்கிரஸ் ஏற்கனவே ஆட்சி செய்த மாநிலங்கள். பட் இப்ப ஆட்சியில இல்லை. அப்ப அந்த 2 மாநிலத்துக்கு அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? இந்தியா அலையன்ஸ் பார்ட்டிஸோட அவங்க ஒத்து போகணும், என்னென்னலாம் பண்ண. ஏன்னா கேரளால ஒரு பெக்யூலர் சிச்சுவேஷன். இந்தியா அலையன்ஸ் அங்க கிடையாது. அங்க இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தான் அவங்க போட்டி போடணும், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்டோட. அப்ப என்ன வியூகங்கள் பண்ண போறாங்க? இப்ப இங்க பேசிட்டு இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல நிறைய பேர், விஜயோட கூட்டணி வச்சா கேரளால ஜெயிச்சிடலான்னு. அந்த மாதிரிலாம் காங்கிரஸ் போறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்கல. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கான இடம் என்ன? திமுக பெருமளவுல அந்த இடங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்ப இருக்கிறத அழகா கொடுத்துட்டு அவங்க அலையன்ஸை எப்படி ஒற்றுமையா வச்சுக்கணுங்கிறத தான் பார்ப்பாங்க. பட் காங்கிரஸ்க்கு இது ரகு சொன்ன மாதிரி அவங்க இன்ட்ரோஸ்பெக்ட் மட்டும் இல்லை, நம்ம கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத முதல்ல அக்செப்ட் பண்ணணும். நம்ம கிட்ட இது என்டிஏ தவறா இல்ல, என்டிஏ தமிழ்நாட்டிலையும் இருக்கு இல்லையா? இப்ப இங்க பிஜேபியோட ஓட் ஷேர் கூடியிருக்கு, அவங்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்குன்னா இங்க அவங்க அதிகமான தொகுதிகள் ஏடிஎம்கே கிட்ட கேட்டு பெற வாய்ப்பு இருக்கா?
இல்ல நிச்சயமா இருக்கு. அவங்க அந்த 11% ஓட்ட கேட்பாங்கல்ல. நீங்க 3.5% 4.5% எங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. 2024 நாங்க ஒரு தனி அணி அமைச்சோம். பாஜக ஒரு தனி அணியை லீட் பண்ணது அதுதான் முதல் முறை. 2014 டிஎம்டிகே லீட் பண்ண அலையன்ஸ்ல பாஜக இருந்தாங்க. ஆமா, இந்த முறை தான் பாஜக 24 தொகுதிகள்ல போட்டியிட்டு 11% இடங்கள்ல 11% வாக்குகளை பெறும் பொழுது அதற்கு ப்ரொபோர்ஷனேட்டா எங்களுக்கு சீட்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. கொடுக்கறதும் கொடுக்காதும் அந்த அலையன்ஸ்ல லீடரா இருக்கிறவங்க, அலையன்ஸ்ல 2 பேரும் பிஜேபி ஏடிஎம்கேவும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்கிறது நமக்கு தெரியாது. அத முன்கூட்டியே நம்மளால பிஜேபி நிச்சயமாக டிமாண்ட் பண்ணுவாங்க. 20 சீட்டுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. போன முறை சொன்ன 20 சீட்டுக்கு நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க. எங்க கட்சி வளர்ந்துருக்கு, நாங்க 11% வச்சிருக்கோம், எங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க சீட்டு கொடுங்கன்னு பிஜேபி நிச்சயமா கேட்பாங்க. ஓகே, நாகராஜ் சார், பாஜக முதல்வர் பீகார்ல அப்படிங்கிறது பாஜகவுடைய எதிர்பார்ப்பு. அது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல பெருந்தன்மையா நிதிஷே தொடரட்டும் அப்படின்னு விட்டு கொடுப்பதற்கான சூழல் இருக்கா? தெரியுதா? பெருந்தன்மை இல்லை. இதுல நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு குடும்ப ஆட்சி முறை இல்லை. நல்ல சுமூகமாக இருக்கிறார். பாஜக என்ன விரும்புகிறதோ நாட்டின் நல்ல நன்மைக்காக அதை செய்கிறார். அப்படிங்கிறப்ப அவரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஆனா சொல்லல அவரை எலெக்ஷன்ல அவர் தான் ஜெயிச்சா எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இன்னொரு சொல்ல போனா மேடையில ரொம்ப தெளிவா சொன்னார், உங்களை விட்டு எப்பொழுதும் அகல மாட்டேன். ஏன்னா அவரு பலமுறை அங்கெல்லாம் போய் பாடம் பெற்றுக்கொண்டு கடைசியா வந்திருக்காரு. இல்ல என்டிஏ ஜெயிச்சா நிதிஷ் தான் முதல்வர்னு சொல்லல, சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முடிவு செய்வார்கள்னா திரு அமித்ஷா பிரச்சாரத்துல சொன்னாரு. அவங்களுக்கு அப்போ ஒரு சந்தேகமோ இல்ல வேற ஒரு எதிர்பார்ப்போ இருந்திருக்கோ. இப்ப நிதிஷ் கூடுதல் தொகுதிகள் பெற்றுக்கொண்டாருங்கிறதுனால இப்போ அந்த நிலைப்பாட்டுல அவர் உறுதியா இருப்பார் இல்லையா? முதல்வருங்கிறதுல உறுதியா இருப்பார். இன்னொன்னு கூடங்க, ஜனநாயக ரீதியா எம்எல்ஏக்கள் அதிகமாகின்ற பொழுது ஒரு கட்சி ஒரு வாக்கை கொடுத்திருந்தால் அந்த வாக்கை காப்பாற்றும். அது இதுவரைக்கும் அது மாதிரி மாறி நடந்தது இல்ல. அதே சமயம் அவர் மீது அவருடைய பேச்சுக்கு மாறுபட்டோ தேசத்துக்கு எதிராக இருக்கும் பட்சத்துல அதை மாற்றிக்கொள்ளவும் பாஜக தயங்காது. எதுவுமே குடும்ப நன்மைக்காக இருக்காது, தேசத்தின் நன்மைக்காக இருக்கும் அப்படிங்கறத நான் இங்க பதிவு செய்றேன். இன்னொன்று 2 கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்லணும். ஒன்னு செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க, பட் மக்கள் கேட்டு இருந்தாங்கிறதால பதில் சொல்லணும். இப்ப அவர்கள் பேசும்போதே சொன்னாங்க, ஜவஹர்லால் நேரு படி உறுதி எடுப்போம். இதெல்லாம் ஒரு உதாரணம். ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இதுதான் அந்த குடும்ப ஆட்சியை மக்கள் முடிவு கட்டுவதற்கு காரணமாக இருந்திருக்கு. இன்னைக்கு 200+ தாண்டியாச்சு, 201 இன்னைக்கு லீடிங்கில் இருக்கு பீகார்ல. அதை நிச்சயமா தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கிறோம். அதான் எங்களுடைய மரியாதைக்குரிய தேசிய தலைவர், தேசத்தினுடைய மகளிர் அணி தலைவர் சொல்லியிருக்காங்க, நடக்கும், இங்கேயும் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வளர்ச்சி பணிக்கான எங்களுடைய பார்வை, வளர்ச்சியை நோக்கி எங்களுடைய பார்வை, திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கின்ற ஒரு பார்வை. 10,000 ரூபாய் குறிச்சு பேசினார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது நலிந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஏதோ தேர்தல் சமயத்தில் வெறும் 1000 ரூபாயை கணக்கு காமிச்சு கொடுத்துட்டு தகுதியுள்ள பெண்களுக்குன்னு சொல்லிட்டு தேர்தல் வர்றப்ப எல்லாருக்கும் உங்களோட ஸ்டாலின் திட்டத்தின் மூலமா போய் எல்லாருக்கும் தர்றது அல்ல. நீங்க பீகார்ல ஒரு உதாரணம் சொல்ல முடியும். இல்ல, தேர்தல் அறிவிப்புக்கு 6 நாட்களுக்கு முன்பாக அந்த திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு விமர்சனம் பண்ணாங்க. பட் இல்லைங்க, மக்களுக்கு தேவை இருக்கிறது, மக்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. வெளிப்படையா செய்யறோம், ப்ராப்பரா செய்யறோம்ங்க. அக்கவுண்ட்ஸ் மூலமா செய்யறோம். இன்னொன்று நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டோட கம்பேர் பண்றப்பங்க, சாராய கடைகள், நீங்க அங்க பீகார் மக்கள் சொல்ற குறிப்பே என்னன்னா, எங்களுடைய மகன்களோ வேலைக்கு போனாங்கன்னா பீகாருக்கு குடிச்சு பழகிடுறாங்க. அங்க முழுமையாக மது விலக்குங்க. குடிச்சா 1500 ரூபாய் ஃபைன், ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அவ்வளவு கடுமையாக அங்க மது விலக்க அமல்படுத்துறாங்க. சாராயம் குடித்து சாராயம் மூலம் வர்ற வருமானத்தை வைத்து மக்களுக்கு பணம் கொடுக்கல, 1000 ரூபாய் கொடுக்கல, 10,000 கொடுக்குறாங்க. சாராயத்தை ஒழித்து விட்டு கொடுக்கிறார்கள், மதுவிலக்கை கொண்டு வந்து விட்டு கொடுக்கல. பாஜக இதெல்லாம் பீகார் மாநிலத்துடைய தனிச்சிறப்பு. பாஜக ஆளக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல செயல்படுத்தலாம், இல்ல தேசிய அளவிலேயே மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்துடலாமே. இல்ல, சில உரிமைகள் மாநிலத்துக்கும் இருக்கிறது இல்ல. மாநில சுயாட்சி பேசுகின்ற முதல்வர் அதை ஏற்றுக்கொள்வாரா? ஒன்று. நீங்க எத்தனை திட்டங்களை ஏற்றுக்கொள்ளல? நீங்க நீட்ல இருந்து, ஆர்டிகல் 370 இருந்து, புதிய குடியுரிமை சட்டங்கள் இருந்து, அணை பாதுகாப்பு மசோதாவில் இருந்து, நான் நிறைய பட்டியலிட முடியும்.
எதையுமே ஏற்றுக்கொள்ளாத முதல்வர் இதை ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்கிற முதல்ல. இது மாநிலத்தினுடைய உரிமை அப்படிங்கிறப்போ மாநிலத்தின் மீது மக்கள் மீது நம்பிக்கை வைத்து இதை எடுக்க வேண்டியது, அகற்ற வேண்டியது கொடுத்த வாக்குறுதி தானே. நீங்க முன்னாடியே கொடுத்தீங்கல்ல, ஒரு சொட்டு இல்லா மாநிலமாக மதியில்லா மாநிலமாக மாற்றுவோம் நீங்க சொன்னதானே. பட் உங்களுக்கு இன்னைக்கு பீகாருடைய கடனை விட இன்னைக்கு தமிழ்நாடு அதிக கடனை பெற்றிருக்கிறது. ஏற்கனவே முழு மதுவிலக்கு, படிப்படியாக மதுவிலக்குன்னு அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் இந்த நிலைப்பாடு எடுத்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதுல இருந்து அவங்க அந்த நிலைப்பாட்டெல்லாம் மாற்றி இருக்காங்க. ஏடிஎம்கேயும் அதுல உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை நீங்க இந்த முறை கூட்டணியில இருக்கிறதுனால அதிமுக தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு எலெக்ஷனுக்கு பிறகு ஜெயிச்சு வந்தா அப்படின்னு அறிவிக்க வாய்ப்பு இருக்காப்போ? பாருங்க, பூரண மதுவிலக்கு அப்படிங்கறத விட ஒரு அரசே சாராய விற்பனையை ஊக்குவிக்கின்ற அரசாக இல்லாமல் இருந்தாலே போதுங்க. சந்து கடை, சந்துக்கு சந்து, சந்து கடை. ஆரம்பிச்சது ஜெயலலிதா அவர்கள். 100 பாட்டிலுக்கு பில்லு. டாஸ்மாக் ஆரம்பிச்சது ஜெயலலிதா அவர்கள். நீங்க ஏடிஎம் கிட்ட சொல்லலாம்ல, நீங்க ஏன் ஆரம்பிச்சீங்கன்னு. விலை மதுவை கொண்டு வந்தது இல்ல மலிவு விலை மதுவை கொண்டு வந்து குடிக்க பழக்கியது கருணாநிதி அவர்கள். இந்த எலெக்ஷன்ல சொல்ல வாய்ப்பு இருக்கா? அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்குங்கிறத மேனிஃபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில சொல்ல வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா கொடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற பல குற்றவியல் குற்றங்களுக்கு பெண்கள் பாலியல் பலாத்காரங்களுக்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது என்கின்ற பொழுது போதை கலாச்சாரத்தையும் மதுவையும் முழுமையாக தடை செய்ய வேண்டும், நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை பாஜக தரப்பிலிருந்து நிச்சயமாக தேர்தல் ஆல்ரெடி வச்சிருக்கோம். நிச்சயமாக வைப்போம். எங்களுக்கு வந்து வாக்கு வங்கி அரசியல் ஒருபோதும் பாஜகவோட நிலைப்பாடு அதுதான். தேச நன்மைக்காக ஏடிஎம்கே என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது இந்த பூரண மதுவிலக்குங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். திரு ரகுநாத், திரு சிவப்பிரியன் கேட்டதான், பீகார் தேர்தல் முடிவு பீகார் உள்ள அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், தேசிய அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இன்க்ளூடிங் தமிழ்நாடு? அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிதிஷ்குமார் தான் திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆவாருங்கிறதே நானும் நம்புறேன். ஜி கே நாகராஜன் தான் உறுதிப்படுத்த. அது வந்து 43 சீட் இருக்கும் போதே கொடுத்தாங்க. ஒரு சிவராஜ் சிங் சௌஹான் வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரி மத்திய பிரதேசல கொடுத்தும் போது அவரை ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சது. அது அவங்க கட்சிக்கு, அது பிஜேபியோட இன்டர்னல் பாலிடிக்ஸ். இப்போ வந்து நிதிஷ் கிட்ட அதே மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணும்போது கூட அவரை மத்திய அமைச்சரா தானே ஆக்குனாங்க சௌஹான். ஆக்குனாங்க, இருந்தாலும் அவருடைய விங்ஸ் கிளிப் தான் பண்ணாங்க. அவர் வந்து மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டருக்கு தான் விரும்பினார். ஏன்னா அங்க அவருக்கு அவரோட பாப்புலாரிட்டி இருந்தது. இதே மாதிரி 20 வருஷ ஆன்டி இன்கம்பன்சியை பீட் பண்ணி அவரு ஜெயிச்சாராங்க. மண்ணின் மைந்தர்னு கூட பேசினாரு. ஆமா ஆமா, அவர் மேபி மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்புலர் லீடர் ரைஸ் ஆகிறத விரும்பலையோன்னு தோணுது. அதனாலதான் யாருக்குமே தெரியாத ஒரு நபர்களை வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாரு. அது லாங் ரன்ல டெஃபினட்டா அவங்களுக்கு நல்லது கிடையாதுன்னு நினைக்கிறேன் பிஜேபிக்கு. மோடி இல்லாத நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வேணும். அது இருக்கிற மாதிரி தெரியல. அதை க்ரூம் பண்றதுக்கான முயற்சியும் பிஜேபியில் இருக்கிறதா தெரியல. மோடி இருக்கிறாரு, பார்த்துப்பாரு. ஏன்னா அவருடைய பாப்புலாரிட்டி வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யுது. விச் இஸ் a fact, நான் ஒத்துக்கிறேன். இப்ப பீகார்ல ஜெயிச்சதுனால, அதுவும் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றதுனால தேசிய அளவில் எந்த ஒரு தாக்கமும் இருக்க போறது இல்லை. இன்கேஸ் இவங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தாங்கன்னா இப்ப நிதிஷ் வந்து சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணுவாரா, அப்புறம் நாயுடு ஏதாவது டிமாண்ட் பண்ணுவாரா, அதே மாதிரிலாம் கேட்கலாம். அதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் இது வந்து இந்த வெற்றி, இந்த மாபெரும் வெற்றி என்டிஏக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியை கொடுத்துருக்கு. அடுத்த சட்டமன்ற அசாம்லயும் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டார்கெட் வந்து வெஸ்ட் பெங்கால். ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க, வந்தே மாதரம் பாடணும் அப்படிங்கிற. அவங்க பெங்காலியை வச்சே பெங்காலை டிவைட் பண்றதுக்கான ரவீந்திரநாத் டாகூர் வர்சஸ் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, தேசிய கீதமா தேசிய பாடல் அப்படிலாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வேலைகளை அவங்க தொடர்ந்து செய்வாங்க. பட் வந்து அவங்களே எதிர்பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எக்ஸிட் போல்ஸே வந்து எவ்வளோ பெரிய வெற்றியை வந்து என்டிஏக்கு கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. நிறைய கேள்விகள், ஏன் இவர் ஆர்ஜேடிக்கே நிறைய கேள்விகள் இருக்கும். அவங்க 70 சீட்டு மேலே வச்சிருந்தாங்க, இப்போ பாதிக்கு பாதி ஆகிட்டாங்க. இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் இவ்வளோ ஆண்டுகள் அவங்க ஆட்சி செய்தும் நம்மளால ஜெயிக்க முடியலங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அயர்வையும் சோர்வையும் ஏற்படுத்தும். அடுத்தது ஐயோ 2029 தேர்தலா, அதுக்கு தயாராக வாங்குற ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. அவங்களுமே இன்ட்ரெஸ்ட் பண்ணணும். காங்கிரஸ் மட்டும் செய்யக்கூடாது, ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி செய்யணும். எனக்கு பர்சனலாக வந்து சிபிஐஎம்எல் லிபரேஷன் படு தோல்வி அடைஞ்சது ஒரு வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா மக்களுடைய அரசியலை கையில் எடுத்தவங்க, மக்களுக்காக களத்தில் நின்னவங்க, சாதாரண மனிதர்களை வந்து அவங்க வேட்பாளர் ஆக்குனாங்க. தொடர்ந்து தேர்தலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. ஓவராலா ஒரு சாலிடான எதிர்கட்சி இருக்கணும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்திய அளவிலேங்கிறது தான் ஒரு ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது. இப்போ பீகாரில் போன முறை இருந்த அந்த க்ளோஸ் கான்டெஸ்ட் இல்லை. இப்போ வந்து எதிர்கட்சியே இல்லாத நிலைமைக்கு தான் போயிருக்கிறாங்க.
அது வந்து அந்த மாநிலத்துடைய ஜனநாயகத்துக்கு என்ன செய்ய போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட்ல எப்படி யோசிக்கலாம்? தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய செட்பேக் இது. பிஜேபி அதிக சீட்டு கேட்கறதுல பெரிய லாஜிக் கிடையாது. ஜென்ரலா நாங்க இன்னும் சாலிடா இருக்கிறோம் அப்படின்னு, சாலிடா இல்லைனாலும் கேட்பாங்க. விஜயோட கூட போக வாய்ப்பு இருக்கலாம் கூட பல விவாதங்கள்ல பேசினாங்க. இவர் திரு ஸ்டாலின் போங்கன்றுவாரு, போயிருங்க, என்ன நீங்க இருந்து 40 சீட்டு வாங்கி நீங்க அதுல 10 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு நீங்க கிளம்புங்கன்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா இங்க பெரிய கட்டமைப்பு இல்லைங்க. காங்கிரஸ் வந்து வலுப்பெறணும்னா இங்க லோக்கல் லெவல்ல கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல ஒர்க் பண்ணணும். தீவிரமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா திமுகவே கூட்டணியில் வச்சுக்க மாட்டாங்க. காங்கிரஸுக்கு growth ambition இருந்ததுன்னா அவங்க திமுக கூட்டணியில் இருக்க முடியாது. சும்மா சைலண்ட் பார்ட்னர் மாதிரி இருக்க, கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போங்க, ஏதோ உங்களுக்கு ஜெயிக்கிறீங்க, அந்த ஒரு நிலைமை தான். அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் திமுக ஏற்றுப்பாங்க. ஒரு பாப்புலரான லீடரை நீங்கள் காங்கிரஸ் தலைவராக போட்டு நீங்கள் நாங்கள் வளர போகிறோம் அப்படின்னா காங்கிரஸ் தலைமை முடிவு எடுத்ததுன்னா திமுகவே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தான் நம்மளுக்கு காங்கிரஸ் பெஸ்ட்டு. அவங்க வளரணும்னு சொன்னால் நம்ம அதுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாதுன்னு அவங்க நினைப்பாங்க. விஜயோட போவோம்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஆல்ரெடி பேச்செலாம் ஒரு பத்திரிகைலாம் வந்திருக்காது, எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் அது அவருக்கு பெரிய பலன் கொடுக்கும்னு எனக்கு தோணும். காங்கிரஸுக்கு பெரிய பலன் கொடுக்கும்னு தோணல. விஜய்க்கு பலன் கொடுக்குமா? விஜய்க்கு வந்து அட்லீஸ்ட் யாருமே இல்லாத போது எனக்கு யாராவது வந்திருக்காங்க. அதுவும் செக்யூலர் பார்ட்டி வந்திருக்குது, பேன் இண்டியா பார்ட்டி வந்திருக்குது. அப்புறம் வந்து அப்படின்னு அவருக்கு ஒரு ஹெஃப்ட் கிடைக்கும், ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கும். மற்ற கட்சிகள் கூட வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரலாம். ஆனா அதை அவர் ஜெயிக்க வச்சு நான் நம்பல. பட் இப்ப இருக்கிற சூழ்நிலையில திமுக வந்து நீங்க இந்த மாதிரி பிளாக்மெயிலாம் பண்ணாதீங்க, 40-50 சீட்லாம் கேட்டீங்கன்னா நீங்க கிளம்புங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வச்சுட்டு அவங்க வேற கட்சியை கொண்டு வரலாம்ல. தேமுதிக உள்ள கொண்டு வரலாம், பிஎம்கேல ஒரு ஃபேக்ஷன் உள்ள கொண்டு வரலாம், அவங்களுக்கு சீட்டை பிரிச்சு கொடுக்கலாம். அந்த கட்சிகளுக்கு காங்கிரஸை விட இன்னும் கூட ஒர்க் பண்றதுக்கு ஆள் இருக்கலாம், இளைஞர்கள் இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியில எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க. பிஜேபி பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு தேர்தலில் கவனம் செலுத்துவாங்க, கூட்டணி விவகாரத்தில் கவனம் செலுத்துவாங்கன்னு பேசப்பட்டது. இப்போ என்டிஏக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைச்சிருக்கிறதன் மூலமாக மீண்டும் ரீஸ்ட்ரக்சர் என்டிஏ இங்க தமிழ்நாட்டு அளவுல பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்கு. விஜய் வர சொல்றதுக்கு பாருங்க, நாங்க பீகார்ல வந்து 20 வருஷம் என்டிஏவை சொல்றோம். ஏற்கனவே இந்த எக்ஸிஸ்டிங் என்டிஏங்கிறதுலயே நிறைய சிக்கல்கள் இருக்கு இல்லையா? பாமக, தேமுதிக, இங்க திரு தினகரன், திரு ஓபிஎஸ், இவங்கெல்லாம் இன்னும் ஒரு கான்கிரீட்டா ஒரு பொசிஷனுக்குள்ள வராங்க. அது நல்ல பாயிண்ட். அது அவங்க எல்லாம் கொஞ்சம் இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் நியூ பார்ட்னர், நீங்க சொல்ற விஜய்ங்கிறது நியூ பார்ட்னர், ரைட். அது ஒரு ஆங்கிள் தான். அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கிரம்பிளிங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சமாதானப்படுத்துறது கூட இது உதவலாம். வேற ஆப்ஷன் இல்லையே. இப்போ வந்து தினகரன் வந்து நான் விஜயோட போவேன்றாரு, விஜய் அது சம்பந்தமா பேசவே இல்லையே. அதாவது விஜய் கட்சிக்காரங்க கூட நீங்க வரலாம், உங்களுக்கு இடம் இருக்குலாம் சொல்லல. அவங்க டார்கெட் பண்றது விசிக, காங்கிரஸ், இந்த மாதிரி கட்சிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேற ஆப்ஷன் இல்லாததுனால ஏதோ ஒரு சமாதானத்துக்கு அவங்க உட்பட வேண்டி இருக்கலாம். நீங்க சொன்னது அது வேலிட் பாயிண்ட் ஒத்துக்கிறேன். பட் வந்து இதை வச்சு விஜய்கிட்ட போய் பேச முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஆரம்பத்திலேருந்தே எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து தன்னோட ஈகோ விட்டுட்டு நாங்க உங்களோட வரேன்னு சொல்ல மாட்டாரு. அதோட பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு போறது அவருக்கு. பீகார்ல கூட என்டிஏ கூட்டணிங்கிறத அழுத்தமா பிஜேபி பதிவு பண்ணிட்டாங்க. நிதிஷ் பாஜக கூட்டணின்னு பேச தொடங்கினாலும் கூட என்டிஏங்கிறத வந்து அவங்க அது அந்த ஏற்கனவே இருந்த என்டிஏ நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிட்டு ஒரு பக்கத்துல நிக்கலாம். புதுசா வரவங்க இருக்கட்டும், இருக்கிறவங்க நம்ம வந்து பிரச்சனை இல்லாம இருப்போங்கிறதுக்கு இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து அவங்களுக்கு உதவி செய்யலாம். அதிக சீட்டு வாங்குறதுக்கு உதவி செய்யுமான்னு எனக்கு தெரியல. இல்ல அந்த எண்ணிக்கைக்கு ஒத்துக்காதுன்னு திரு சிவபிரியன் சொன்னார் இல்லையா? கடந்த தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற 20 தொகுதிகள்ங்கிறதுக்கு பாஜக இந்த மாதிரி நாங்க வளர்ந்துருக்கோம்னு சொல்றதை விட இன்னொரு விஷயத்த சொல்லணும். 2019-21 எங்க மேல இருந்த வெறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதுக்காக சீட்டு கொடுங்கன்னு சொல்லணும். நாங்க வளர்ந்துருக்கோம்னு சொல்றதை விட அது கூட ஒரு ஃபேக்டர் தான் நினைக்கிறேன். அதுதானே அந்த 18% கணக்கு காமிக்கிறாங்க 24 நாடாளுமன்ற தேர்தல். ஆமா, அது ஆக்சுவலா அது வந்து நீங்க பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட எங்களுக்கு வரலாம். ஏன்னா நாங்க ஆட்சி செய்ய போறது இல்ல, நாங்க கூட்டணி தான் இருக்க போறோம். ஆட்சியில மேபி பங்கு வேணா நீங்க கொடுக்கலாம். மோடி ஆட்சிங்கிறத விட இங்க ஏடிஎம்கே ஆட்சிங்கிறது கொஞ்சம் பேலட்டபிள் தானே. ஈவன் செக்யூலர் மைண்டட் பீப்புளுக்கு இவங்க இருக்காங்கப்பா, இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் எதுவும் செய்யாமலாம் பாத்துப்பாங்க. ஏடிஎம்கேக்கு அந்த மாதிரி ஒரு லெகசி இருக்குது. அவங்க இந்த கூட்டணி ஆட்சிங்கிறத இனிமே இன்னும் கொஞ்சம் உரத்து சொல்லுவாங்க. அது சான்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பீகார்ல அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பீகார்ல இவங்க ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்திருக்காங்க. நிதிஷ் ஆட்சியை கவுத்துருவாங்க, அவர் கட்சியிலேருந்து வேற யாராவது கொண்டு வந்துருவாங்க, இழுத்துருவாங்க, இவங்க முதலமைச்சரை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் இப்பயும் நிதிஷ் கண்டினியூ ஆகிறதுக்கு அவங்க உதவி செஞ்சாங்கன்னா உண்மையிலேயே வந்து அமைச்சரவையில் இருக்க தானே போறாங்க. பாஜக அமைச்சர்கள் இருப்பாங்க, துணை முதல்வராகவும் இருக்க தானே. நாங்க முதலமைச்சர் ஆகிறோம், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி கொடுக்காம இருந்தாங்கன்னா இப்ப ஏடிஎம்கே கூட அதை வந்து வேற வழி இல்லையே. சீட்டு கொடுக்கறதா இருக்கட்டும் சரி, ஜெயிக்கிறத பேஸ் பண்ணி
அகாமடேட் பண்ண வேண்டி இருக்கும். அதை முன்னாடியே சொல்லாதீங்கன்றாங்க. கேஸ் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துன்னா நாங்க கொடுப்போம், வேற வழி இல்லாம கொடுப்போம். திமுக வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வெளில வச்சிருந்தாங்களா ஆட்சியில பங்கு இல்லாம 2001 இருந்து 6 வரைக்கும், அந்த மாதிரி ஏடிஎம்கே சேர்த்துக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அத்தாரிட்டி கிடையாது. அவங்களுடைய ஆதரவை நம்பி இருக்கிற போது நீங்க வெளில இருங்கன்னு சொல்லவும் முடியாது, சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. சரி, இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த மாநிலங்கள்ல தமிழ்நாடு உட்பட நடக்க போகுது. பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பொறுத்திருந்து பார்க்கலாம்.